வணக்கம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ப்ராபபிலிட்டி இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க. இதை நம்ம தெளிவாக கொஸ்டின் புரிஞ்சுக்கணும். கொஸ்டினை கவனிங்க. 52 சீட்டுகள் கொண்ட சீட்டு கட்டியிலிருந்து ஒரு சீட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அச்சீட்டு பின்வருவனவாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, அது ஒரு ஏஸ் ஆக இருக்க நிகழ்தகவு என்ன? ஓகே, ஏஸ் அப்படிங்கிறது இப்போ ஏன்னு இருக்கும். சீட்டு கட்டு பார்த்தீங்கன்னா ஏங்கிற லெட்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மொத்த பாசிபிலிட்டி அவங்க 52 சீட்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போது மொத்த பாசிபிலிட்டி 52 இருக்கும். அதில் ஒரு ஏஸ் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஷேப்லாம் உங்களுக்கு தெரியும். ஹார்ட்டின் ஷேப் இருக்கும், அதில் ஒரு ஏஸ் இருக்கும். அதே போல் டைமண்டு ஷேப் இருக்கும், அதிலே ஒரு ஏ இருக்கும். அதே போல் இதில் ஸ்பேடு, கிளாவர் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஸ்பேடு இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் ஒரு ஏன்னு இருக்கும். அதே போல் இந்த கிளாவர் இதுலேயும் ஒரு ஏன்னு இருக்கும். மொத்தம் 4 ஏ இருக்குமா? ஸோ 4 நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அடிச்சு கொடுத்தா 1 நாள் 4, 13 நாளாக 52. அப்போ 1/13. இதுதான் ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர். அதே இது செகண்ட் கேள்வியை கவனிங்க. சிவப்பு சீட்டு அல்லது ராஜாவாக இருக்க நிகழ்தகவு என்ன? சிவப்பு சீட்டு அல்லது ராஜாவாக, இதில் தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். மொத்தம் 4 ஷேப் இருக்குன்னு சொன்னேன். அதில் இந்த ஹார்ட்டின் ஷேப்பும் டைமண்ட் ஷேப்பும் ரெட் கலர். ஓகே, இது ரெண்டும் ரெட் கலர், இது ரெண்டும் பிளாக் கலர். ஓகே, ஸோ இதெல்லாம் பிளாக் கலர். இதெல்லாம் இப்போ நல்லா கவனிங்க. அவங்க சிவப்பு சீட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெட்டில் 13 சீட்டு இருக்கும். அதே போல் அதாவது ஹார்ட்டினில் 13 இருக்கும், டைமண்டில் 13 இருக்கும். அப்போ 13 + 13. அடுத்த கேள்வி, அல்லது ராஜான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ராஜா சீட்டு கிங்கு சீட்டு பார்த்தீங்கன்னா, கிங்கு சீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்கும். எல்லா ஷேப்லேயும் ஒவ்வொன்றுன்ட்டு ராஜான்னு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஹார்ட்டினும் டைமண்டில் இருக்க கிங்கை ஆல்ரெடி இந்த 13க்குள்ளே நம்ம சேர்த்துட்டோம். அப்போ மீதி இந்த கிளாவரு, ஸ்பேடு இதில் தான் 2 கிங்கு இருக்கும். அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஏற்கனவே நம்ம மற்ற ஷேப்பில் உள்ளதை, அந்த ரெட் கலரில் உள்ளதை நம்ம சேர்த்துட்டோம். அப்போ இதுதான் மொத்த பாசிபிலிட்டி. இப்போ இது 52 மேலே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 28ன்னு வரும். 28 / 52. இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 7 நாங்க 28, 13 4 52. ஸோ 7/13. இதுதான் ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர். அப்போ 1/13, 7/13. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.